Assalammu friends, welcome back to our YouTube channel. This is Atika from Trio Cousins Cuisine. Channel subscribe பண்ணாம பார்க்கறவங்க டக்குனு இந்த subscribe பட்டனை கிளிக் பண்ணிடுங்க and எங்களை Insta, Twitter and Facebookலயும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் வச்சு ரைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க அதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்ப்போம். இந்த ரெசிபிக்கு நாங்க 2 தேங்காயோட தேங்காய் பால் யூஸ் பண்ணிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் தேங்காய் பால். 8 மாங்கனி புழுங்கல் அரிசி எடுத்துருக்கோம். ஒரு மாங்கனி புழுங்கல் அரிசிக்கு 3 மாங்கனி தேங்காய் பால்ன்ற மெஷர்மெண்ட்ல மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது 100 ml மாங்கனி. இது ஃபர்ஸ்ட் தேங்காய் பால், இது செகண்ட் தேங்காய் பால். இதுவே நீங்கள் பச்சரிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கப் பச்சரிசிக்கு 2 மாங்கனி தேங்காய் பாலே போதுமானது. 3 வெங்காயம், 5 டேபிள் ஸ்பூன் கீ, 1/4 கப் ஆயில், 2 பூண்டு, 2 பட்டை, 1 பஞ்ச் கொத்தமல்லி, 1 பஞ்ச் புதினா, 6 கிராம்பு, 6 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர்கார்ன்ஸ். இப்போ நம்ம தேங்காய் பால் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வெசலில் ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ மெல்ட் ஆனதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்ட் வெங்காயம் போட்டு பொன்னிறமாக ஆறு வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். நாங்கள் இந்த தேங்காய் பால் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 முழு பூண்டு உரிச்சு வச்சுருந்தோம், அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம 2வது தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது ஒரு கொதி வரணும். மீன்வைல் நம்ம பெப்பர்கார்ன்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அண்ட் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் வாஷ் பண்ணி வச்சுருந்த ரைஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது 2வது தேங்காய் பால் ஓரளவுக்கு நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு, அரிசியும் வெந்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம முதல் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க, இல்லைனா அடி பிடிக்கும். இது கூடவே நம்ம 1 பஞ்ச் புதினா ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் 1 பஞ்ச் கொத்தமல்லி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பால்லே ரைஸ் வந்து வெந்துடும். வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தேங்காய் பால் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம தம் குக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கிளாத் ரேப் பண்ண லிட்டு போட்டு கவர் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆவி வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யம்மியான தேங்காய் பால் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். ட்ரையோ கசின்ஸ் குவிசினோட மெனு என்னன்னா மட்டன் சுக்கா ஃப்ரை, மட்டன் குழம்பு அண்ட் தேங்காய் பால் ரைஸ். இது 3மே நாங்கள் இப்படி தான் சர்வ் பண்ணோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிக்கன் இல்லை ஃபிஷ் கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே யம்மியாக இருக்கும். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுற வரைக்கும் we the Trio Cousins are signing off. Until then, take care and stay safe. And before that, wishing all our dear subscribers a very happy New Year 2023. See you next year. Bye bye.